வசனம். எரேமியா 31 அதிகாரம் 14 வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளின் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கப் போகிற நன்மையினால் திருப்தியாவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லா வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்க. ரீசண்டாக ஒரு வீடியோ ஒளிபரப்பாச்சு. ஒரு சகோதரனுடைய அவங்களுடைய மனைவியாரை அந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறப்பதற்காக கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு சுகபல ஆரோக்கியத்தோடு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை பிறந்தது. அப்போது அந்த டாக்டர்ஸ் வெளியே அந்த தகப்பன்மார் சொல்லும்போது அந்த தகப்பன்மாருக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த வீட்டை சார்ந்தவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போது அந்த நர்ஸ் அந்த குழந்தையை ஏந்தி கொண்டு தன் தகப்பன் கிட்ட காமிக்கும் பொழுது அந்த தகப்பன் அந்த குழந்தைய நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சிரித்து கொண்டே அப்படியே கண்களை இறுக்கமாய் மூடிக்கொண்டு, இல்லை நான் முதல்ல என்னுடைய மனைவியை போய் நான் பார்க்க போகிறேன் உள்ள பெட்டில், அதுக்கப்புறம் எனக்கு கடவுள் கொடுத்திருக்க பரிசை நான் பார்க்கிறேன்னும் போது அப்படியாக எல்லாம் அது ஒரு பெரும் நிகழ்வாய் காணப்பட்டது. அன்பானவர்களே, இதெல்லாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட ஒரு நன்மையான ஒரு திருப்தி எனக்கெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு தகப்பன் நன்மையான காரியங்களை நம்முடைய திருப்தி அளிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய கண்கள் நன்மையான காரியங்களை நோக்கும்படி தெய்வம் நமக்கு அனுகிரகம் பாராட்டப் போகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆராதனையின் செய்தியிலே தேவன் ஒரு பெரும் திருப்பு முனையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஏற்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரும் திருப்பு முனை. நம்முடைய வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கிறது தேவன் விரும்பலை. நன்மைக்கு எதுவாக ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லி ஒரு பெரும் திருப்பு முனை நம்முடைய வாழ்க்கையில் அது வரப்போகிறது. எனக்கு அன்பானவர்களே, அவர் அளிக்கும் நன்மை, அவர் கொடுக்க போகிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் திருப்தியை நம்முடைய எல்லைகளுக்குள் அது கொண்டு வரப்போகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், நன்மையான காரியங்களை என் வாழ்க்கையில் இனிதான் உண்டாக போகிறது? கரம் உயர்த்தி சொல்லலாமா? பக்கத்தில் தூங்குறவங்க எல்லாம் குலுக்கி சொல்லுங்க பார்க்கலாம். நன்மையான காரியங்களை இனிதான் தெய்வன் என் வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, இந்த ஒரு சந்தோஷமே இல்லாத இந்த ஒரு ரொட்டீன் லைஃப், இங்கே ஓடுறோம் அங்கே ஓடுறோம், இதை பண்ணுறோம் அப்படி வரோம், இந்த மாதிரியான ஒரு வெறுக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை ஒரு சர்க்கிளை போல் ஒரு ரொட்டீனாக ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு நிம்மதி இல்லாமல், அதில் ஒரு பெரும் திருப்தி இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல் நம்ம வாழ்வதற்காக இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த ஓட்டம் இதில் எந்த விதமான நன்மையான காரியத்தையும் நீங்கள் அனுபவிக்காமல், எந்த விதமான ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு நாட்களை வாழ்க்கை நீங்கள் அனுபவிக்காமல் ஒரு திரிகிற சூழ்நிலையில் இன்றைக்கு நான் காணப்படலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் அருளப்போகிற அந்த நன்மையின் ஆசீர்வாதங்கள் ஒரு பெரும் வித்தியாசத்தை நம்முடைய எல்லைகளுக்குள் கொண்டு வரப்போகிறது. இதற்கு முன்பாகவும் இதற்கு அப்புறமாகவும் வருகிற நாட்களிலும் ஒரு பெரும் மாற்றம் அதே உங்களுடைய வாழ்க்கையில், அதே உங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக தேவன் அந்த மாற்றங்களை செய்திருக்கிறதை நம்முடைய கண்கள் காணப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரம் உயர்த்தி சொல்லுங்க. ஒரு பெரும் மாற்றம் நன்மைக்கேதுவாய் என் வாழ்க்கையிலே வரப்போகிறது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இதுவரை தேவன் நம்மளை பிடிக்காத வழியில் கூட நடத்துவார் சில நேரங்களில். ஆனால் நான் உங்களுக்கு விசுவாசித்து அவர் சொன்னதை சொல்கிறேன். இனி அவர் நடத்த போகிற வழியில் எப்படி இருக்கும்னா, பெரும் நன்மைகள் உங்களுக்காக அது காத்து கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் காத்து கொண்டிருந்த நாட்கள் முன்பு, ஆனால் தேவன் வரப்போகிற நாட்களிலே உங்களுக்காக அந்த நன்மையான ஆசீர்வாதங்கள் காத்து கொண்டிருக்கும்படி தேவன் உங்கள் எல்லைகளுக்குள் ஒரு வித்தியாசமான நன்மைகளை இந்த ஆராதனையிலே உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஒரு பெரும் திருப்தியின் சூழல் உன் எல்லைகளுக்குள் கடந்து வரப்போகிறது. எல்லாம் கரம் உயர்த்தி இருதயத்தில் தட்டி சொல்லுங்க, நான் திருப்தி அடையாமல் இருந்த நாட்கள் முடிவுக்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஒரு பெரும் திருப்தியின் நிலை கர்த்தர் என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்த போகிறார். துக்கத்தோடு அலைந்து திரிந்த உங்களுடைய சூழ்நிலையை நன்மையாக மாற்றி சந்தோஷப்படுத்துவாரா கர்த்தர். உங்கள் சஞ்சலங்களை நீக்கி உங்களை மகிழ்விக்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். ஆமென். இனிமேல் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இனிமேல் தான் உங்கள் குடும்பம் மகிழ்விக்க தேவன் செய்ய போகிறார். காரணம் என்ன பாருங்க, உங்கள் சஞ்சலத்தை அவருடைய நன்மை என்கிற ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நிந்தை, சஞ்சலம், தேவையில்லாத பிரச்சனை, அப்படியான எல்லா விதமான துக்கத்தையும் அதை நீக்கி போட்டு உங்களை மகிழ்விக்க போகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிற நீங்கள் தான், நானும் தான் இனிமே மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்று ஆறுதலே இல்லாமல் இருக்கும் நீங்களும் நானும் தான் மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவர் அளிக்க போகிற நன்மைகள் அந்த பெரும் திருப்தியை, ஒன்றுத்துக்கும் உதவாத நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகிறதுனாலே அதே ஓட்டம், அதே குடும்பம், அதே வாழ்க்கை, ஆனால் பெரும் மாற்றங்கள் சீரமைக்கப்பட்டிருப்பதை நம் கண்கள் காணப்போகிறது. நான் விசுவாசித்து சொல்லுகிறேன். பாருங்க, நான் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உங்கள் வேதனைகள், உங்களுடைய பாரம், நீங்கள் எதை ஃபேஸ் பண்ணாமல் போராடி கொண்டு இருக்கீங்க, எல்லாமே தகப்பனுக்கு தெரியும். எவ்ரிதிங் காட் நோஸ். யார் ஆறுதல் சொல்லியும் அந்த ஆறுதல் அடையாத இருக்கும் உள்ளான துக்கம் இருக்கு பாருங்க. யார் ஆறுதல் சொல்லியும் நம்முடைய உள்ளான இருதயத்தில் இருக்கிற ஆழமான ஒரு துக்கம் அதற்கு பாருங்க, தேவன் அந்த துக்கத்தை அறிந்தவருங்க. நிச்சயமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு, தேவனை நேசிக்கிறவர்களுக்கு, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அளிக்க போகிற நன்மைகள் நன்மைக்கேதுவாகவே உங்கள் வாழ்க்கையில உண்டாக போகிறது. நான் விசுவாசித்து சொல்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். காரணம் என்ன தெரியுமா? உன் கிரியைக்கு பலன் உண்டு. உன் அலைச்சல், உன் வேதனை, உன் மன அழுத்தம், இது எல்லாவற்றுக்கும் தேவன் பலன் தருவதற்காகத்தான் நன்மையான ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கை என்கிற எல்லைகளுக்குள் தேவன் இன்னைக்கு கொண்டு வருகிறார். இனி அந்த நன்மையை தேடி நீ வெளியே அலைய வேண்டாம். இனி அந்த நன்மை எனக்கும் நடக்குமான்னு நீ கேட்க வேண்டாம். இனி அந்த நன்மை எனக்கு கொடுப்பாரான்னு சொல்லி நீ புலம்ப வேண்டாம். உன் எல்லைகளுக்குள்ளாகவே அந்த நன்மை உன்னை திருப்தி அளிக்கும் விதமாக. இன்னொன்று சொல்லணும்னா,
கர்த்தர் என் கூட இருக்கிறார் இல்லையா அப்படின்னு தெரியாத ஒரு சூழல் இருக்கு பாருங்க. ஆனால் இந்த நன்மை வந்த பின்பதாக ஒரு பெரும் உற்சாகம் நம்முடைய வாழ்க்கையிலே அது காணப்பட போகிறது என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கன்னிகள், வாலிபர், முதியோர் இவங்க எல்லாம் ஆனந்த களிப்பாய் மகிழும்படி கர்த்தர் கரத்திலிருந்து வந்த அந்த நன்மையின் ஆசீர்வாதம் அவங்க சஞ்சலத்தை நீக்கி, நிந்தையை நீக்கி, ஆனந்தத்தை அந்த முதியவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் கன்னிகளுக்கும் உண்டாக்கினதாம். எனக்கு அன்பானவர்களே, அந்த ஆனந்த களிப்பை கர்த்தர் உன் குடும்பத்தில் ஏற்படுத்துவார். நீங்கள் சிரிக்கும் நாட்களை பாருங்க, சந்தோஷப்படும் நாட்களையும் தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா உங்கள் முகத்தை துக்கத்தோடு பார்த்தே அவருக்கே போர் அடிச்சிருச்சு போல. ஹல்லேலூயா. தேவனுக்கே உங்கள் முகத்தை பார்த்தா, இதுக்கு மேலே எதனாவது செய்யலைன்னா இது நம்மளை விட்டு பிடுங்கிக்கிட்டே ஓடிடும், வெளியே இருக்கிற மொத்த விசுவாசமும் போயிடுச்சு அப்படின்ட்டு தேவனே என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய முகத்தை அவர் அழகாய் பார்த்து உங்களை சிரிக்க வைக்கும்படி அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஆசீர்வாதங்களை நம்முடைய எல்லைகளுக்குள் அவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி, இனிமேல் அது நடந்துச்சுன்னா சிரிப்பியா கேளுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நான் இள வயதின் நிந்தையை நான் பிறந்ததிலிருந்து சுமந்து வருகிறேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் இள வயதிலிருந்து இந்த நிந்தையை நான் சுமக்கிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எனக்கு அருமையான மகன் அல்லவா? நீ எனக்கு அருமையான மகள் அல்லவா? நீ எனக்கு பிரியமான பிள்ளையாய் இருப்பதினாலே நான் உனக்கு உருக்கமாக இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரண பண்ணி உன் தோய்ந்த ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். இதோ நான் அளிக்கும் நன்மைகள் உன் நாட்களுக்குள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் விடாய்த்த ஆத்துமா, உன் தோய்ந்த ஆத்துமாவை கர்த்தர் சம்பூரணமும் திருப்தியுமாய் கர்த்தர் நடத்த போகிறார். கர்த்தர் சொல்லுகிறார் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து, என் மகளே, மகனே, இதோ நான் பிடுங்க, இடிக்க, நிர்மூலமாக்க, அழிக்க, தீங்கு செய்ய எப்படி ஜாக்கிரதையாயிருந்தேனோ அப்படியே உன் வருகிற நாட்களில் நான் கட்டவும் நாட்டவும் நன்மையினால் திருப்தி அடையும்படி ஜாக்கிரதையாயிருப்பேன். அவைகளை நன்மைகளை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் தீங்கை பெற்றிருக்கலாம். அவருடைய கோபம் கூட நம்முடைய மேலே நாம் செய்த சில தவறுகளுக்காக வந்திருக்கலாம். ஆனாலும் தகப்பன் அவைகளெல்லாம் செய்ய ஜாக்கிரதையாக இருந்தது போல நமக்கு நன்மை செய்யவும் ஒரு தகப்பன் இனி ஜாக்கிரதையாக இருந்து நம்மளை கட்டவும் நாட்டவும் நன்மை செய்யவும் நிரப்பவும் திருப்தி அளிக்கவும் நம்முடைய எல்லைகளை நம் ஆசீர்வாதமாய் இருக்கவும் தேவன் அனுகிரகம் பாராட்டுகிறார். ஆமென். பக்கத்தில் திரும்பி, அதிருப்தியை பார்த்த நாள், குறைவை பார்த்த நாள் உனக்கு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்கிறார். சந்தோஷமாக இரு. ஹல்லேலூயா. குறைவை கண்ட நாள், அதிருப்தியான நாள் தேவன் முற்றுப்புள்ளி வைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நல்ல காலங்களையும் நல்ல நாட்களையும் இனிமேல்தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஏற்படுத்தி தரப்போகிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் காலங்களையும் சமயங்களையும்
மாற்றுகிற தெய்வன். ராஜாக்களை தள்ளி சாதாரணமானவனை அந்த ராஜாவாய் வந்து உட்கார வைக்கிற தெய்வன். அவர் காலங்களை மாற்றுகிறவர் என்பதை நினைவு கூறுங்கள். இந்த காலம் பொல்லாத காலம், இந்த காலம் வாழ்வதற்கு பிடிக்காத காலம். ஆனால் இதே உன்னுடைய காலங்களிலே அவர் கொடுக்க போகிற நன்மை உன் ஆத்துமாவை புஷ்டியாக்கும், உன் சரீரத்தை திருப்தியாக்கும், உன் உடைந்த இருதயத்திற்கு மிகப்பெரிய பலனாய் அது ஏற்படுத்த போகிறது. எல்லாற்றையும் விட அந்த சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவுக்குள் வாழப்போகிறேன் நீ முடிவு எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் அமையப்போகுது. ஏதோ வாழ்ந்தேன், ஏதோ பிறந்தேன், ஏதோ இருக்க, ஏதோ சர்ச்சைக்கு போகிறேன், ஏதோ ஆண்டவர் பேசுகிறார், ஏதோ 2 தோத்திரம் பண்ணிட்டு வரேன். அதல்ல, தெய்வன் நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக அவருக்குள்ளே இருக்க போகிறேன் அப்படின்ற அந்த சந்தோஷம் உங்களுக்குள் ஏற்படுத்த போகிறது. அல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுங்க, என் கூட யார் இல்லைனாலும், என் கூட யார் நிற்கலனாலும் என் தகப்பன் என்னை சந்தோஷப்படுத்தும்படி இனி என்னை அருமையான வழியில் நடத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. அவர் அளிக்க போகிற நன்மையினால் இனிமேல் தான் உங்களை கர்த்தர் வாழ வைப்பார். மனுஷன் சொல்லுவான், ஏய் அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லுவான். ஆனால் கர்த்தர் பாருங்க, முடிந்ததில் ஒரு துவக்கத்தை ஏற்படுத்துகிற தெய்வன். ஹல்லேலூயா. எதெல்லாம் முடிந்த நிலைமை இருக்கு, அதாவது முடிந்த நிலைமை, மரித்த நிலைமை, அவ்வளோதான், அது வாய்ப்பே கிடையாது. எவ்ரிதிங் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நான் சொல்கிறேன். ஆனால் கர்த்தருடைய நன்மை ஒரு தகப்பனை போல நம்மளை சுமக்க போகிற அருமையான நாட்களே இனிமேல் தான் வரப்போகிறது. அன்பானவர்களே, யோசேப்பை அடிமையாக விற்கும்போது, விற்றதுக்கு அப்புறம் அந்த சகோதரர்கள் என் தம்பி என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு ஒருத்தங்கூட நினைக்கல. ஆனால் காலங்கள் வந்தது, என்னுடைய எங்கே பார்த்தாலும் அவங்க சொன்ன வார்த்தை, என் தகப்பனுக்கு இத்தனை பிள்ளைகள், இத்தனை பேர் இருக்கும், ஒருத்தரை இழந்துட்டோம். அதை திரும்ப திரும்ப அவர்களை சொல்ல வைத்தார் தேவன். அந்த பெரும் இழப்பை குறித்து அவங்க அன்னைக்கு சந்தோஷப்பட்டாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையில் சிக்கும்போது அந்த 11 சகோதரர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எங்கள் அப்பாவுக்கு இத்தனை பசங்க, அதில் ஒருத்தனை அவர் இழந்துட்டார் என்று அழுத்தி அழுத்தி அந்த பிரச்சனையின் போது அந்த வார்த்தையை சொல்லும்படி கர்த்தர் விற்கப்பட்ட யோசேப்பை சத்துருக்களை நினைவு கூறும்படி கர்த்தர் செய்தாங்க. அதான் நம் தகப்பன். உங்கள் வேல்யூ கர்த்தருக்கு தெரியும், உங்களுடைய அருமை என் தேவனுக்கு தெரியும். நீங்கள் அவர் கரத்தினால் நன்மையை பெறப்போகிற ஜனம். மன நிறைவான நன்மைகளை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். கவலைப்படாதிருங்கள். பாருங்க, வனாந்தரத்தில் இந்த இஸ்ரவேல் சபையார் மோசே ஐயாவுக்கும் ஆரோன் ஐயாவுக்கும் விரோதமாக ஒரு முறுமுறுப்பை செய்தாங்க. அந்த முறுமுறுப்புக்கு கர்த்தர் எவ்வளவு அழகாய் காரியத்தை சொன்னார், செய்தார் என்றால், அவங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன தெரியுமா? நாங்கள் அப்பத்தை சாப்பிட்டோம், இறைச்சியை சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் எகிப்தில் நல்லா இருந்தோம், இவ்வளோ பெரிய கூட்டத்தை இங்கே பட்டினியாக கொண்டு வந்து சாக பண்ணவா இந்த தேவன் உங்கள் மூலம் எங்களை இந்த வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தாரே அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, அடுத்த வசனம் பாருங்க, இதை மோசே கர்த்தர்கிட்ட எடுத்துட்டு போல அவங்க சொல்லும் பொழுது உடனே கர்த்தர் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுத்த வார்த்தை என்னன்னா, நான் உங்களுக்கு வானத்தில் இருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா.
நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை கொடுப்பேன் அப்படின்னார். இப்போ ஜனங்கள் பாருங்க, அவர் சொன்ன ஆலோசனை, அவர் கொடுக்க போகிற அப்பம் ஒவ்வொரு நாளைக்கும் தேவையானதை இவங்கள் எடுத்துக்கொண்டு வைக்க வேண்டும். அதை சாப்பிட்றணும். சாப்பிடாம இருந்தால் பூச்சி அரிச்சு கெட்டு போய் அதை நாற்றம் எடுக்கிற சூழல் அந்த அப்பத்துக்கு ஏற்படும். எனவே ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு அப்பம் தேவையோ அந்த அப்பத்தை எடுத்துக்கோ, சேர்த்து வைக்காத. ஆனால் 6வது நாளில் மட்டும் அப்பத்தை ரெட்டத்தனையாக சேர்த்து வைத்துக்கோ. காரணம், 7வது நாள் ஓய்வு நாள். ஓய்வு நாளில் நீ போய் அப்பத்தை தேடினாலும் அந்த அப்பம் உங்களுக்கு கிடைக்காது. அதே சமயம் நீ 7வது நாளுக்காக சேர்த்து வைக்கிற அந்த 6வது நாளில் சேர்த்து வைக்கிற அந்த அப்பமே பூச்சியும் பிடிக்காது, நாற்றமும் எடுக்காது, கெட்டும் போகாது. இதை நான் உங்களுக்கு வருஷிக்க பண்ணுவேன் என்று ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆலோசனை தருகிறார். இந்த வார்த்தை வந்த உடனே மோசே ஐயாவும் ஆரோன் ஐயாவும் ஒரு வார்த்தை விடுகிறார்கள். கர்த்தர் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதை இன்னைக்கு சாயங்காலத்திலே நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சாயங்காலத்திலே கர்த்தர் அவருடைய மகிமையும் பார்ப்பீங்க. அதே மாதிரி விடியங்காத்தால கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு சபையை பார்த்து மோசே ஐயா ஆரோன் ஐயா சொன்னார். அப்போது ஒரு வார்த்தை சொன்னார், எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம்பா அப்படின்ட்டு அந்த 2 தெய்வ மனிதர்கள் சொல்லுகிறார்கள். உடனே பாருங்க, சாயங்காலம் ஆகிறது. இந்த காடைகள் வந்து இந்த பாளையத்தை அப்படியே மூடிக்கொண்டதாம். அந்த காடைகள் வந்து விழுந்து அந்த பாளையத்தை மூடிக்கொண்டது. இன்னொன்று, விடியற்காலையிலே பாருங்க, பாளையத்தை சுற்றிலும் பனி பெய்திருந்தது. பனி இந்த பனி நீங்கின பின்னாடி ஆச்சரியமாய் இந்த ஜனங்கள் ஒரு விஷயத்தை முதல் முறையாய் பார்க்கிறார்கள். என்னன்னா, ஒரு சிறிய உறைந்த பனிக்கட்டியை போல அவங்க பார்க்குறாங்க. இது வரைக்கும் அதை அவங்க பார்த்ததில்ல. என்ன இது, பனி போனதுக்கு அப்புறம் ஒரு சிறிய வஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிறிய பனிக்கட்டியை போல தரையில் கிடக்கிறதே, இது என்னவா இருக்கும் அப்படின்னு மாற்றி சபை பேசிக்கொள்ளுகிறது. அப்போ மோசேயை சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னால், இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் அப்படின்னாரு. அப்போது அவர் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே ஐயா சொன்னார், போய் ஒவ்வொரு நாளைக்கு தேவையானது ஒவ்வொன்றும் சேர்த்துக்கோ, மீதை வச்சிடாத, பூச்சி பிடிச்சிரும். 6வது நாளில் மட்டும் 7வது நாளுக்குரியதை சேர்த்து நீ வச்சுக்கோ. 7வது நாள் கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி உன் குடும்பத்தோடு கர்த்தரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அன்றைக்கி எந்த வேலையும் செய்யாத. அன்றைக்கி நீ வெளியே வந்து பார்த்தாலும் உனக்கு இறைச்சியும் கிடைக்காது, காடையும் கிடைக்காது, அப்பமும் கிடைக்காதுன்னு சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் அப்படியே செய்தார்கள். அன்பானவர்களே, அதில் ஒரு வார்த்தையை நான் பார்த்தேன். அதை டேஸ்ட் பண்ணி அந்த ஜனம் அந்த அப்பத்தை டேஸ்ட் பண்ணி அது சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அதனுடைய ருசி எப்படி தெரியுமா இருக்குதான், தேனிட்ட பணிகாரத்தை போல அது ஒப்பா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, தேனிட்ட பணிகாரத்தை போல சரியான ஒரு டேஸ்ட்ல. நல்லா கவனிங்க, விதைப்பில்லை, அறுவடை இல்லை. அவங்க வேலை செய்து அறுவடை செய்கிற வரைக்கும் டைம் கிடையாது, பிரயாணம் போயிட்டே இருக்காங்க. இத்தனை லட்சங்களுக்கும் கர்த்தர் 40 வருஷம் தேனிட்ட பணிகாரத்தை போல் இருந்த தேவ தூதர்கள் சாப்பிடுகிறோம் அப்பத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. நான் இந்த இடத்துல ஒரு ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இதற்கு பெயர் மன்னா அப்படின்ட்டு கர்த்தர் வைக்கல, மோசேயா வைக்கல, ஆரோனையா வைக்கல. இந்த ஜனம் இதை சாப்பிட்ட பின்பதாக அந்த நன்மையினால் திருப்தி அடைந்த போது
இதற்கு பெயரிட்டாங்க. இதற்கு பெயர் இனி மன்னா என்று. நீங்கள் எப்படி ஆதாம் ஒவ்வொரு மிருக ஜீவன்களுக்கும் என் பையன் பேர் வைக்கட்டும்பா, அவருக்கு நான் கொடுத்திருக்கிற பாருங்க ஒரு பெரும் ஏதேன் என்கிற தோட்டம் ஆதாமுக்கு. ஒரே ஒரு மனுஷன், ஒரே ஒரு கப்பலுக்கு கர்த்தர் 4 பெரிய நதியை வச்சார். ஒரே ஒரு ஆதாமுக்கு 4 பெரிய நதியை உண்டு பண்ணார். இப்போ எல்லாத்தையும் படைச்சிட்டு நீ பேர் வைப்பான்னு கொண்டு வந்தார் பாருங்க. அத மாதிரி இந்த வானத்தில் இருந்து விழுந்த அந்த பனிக்கட்டியை போல் இருந்த இந்த அப்பத்திற்கு என் பிள்ளைங்க பேர் வைக்கட்டும்னு வச்ச பெயர் தான் மன்னா. பாருங்க, நான் பார்க்கிறேன் இந்த இடத்துல எதை நோக்கி போறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒருவேளை டவுட் இருந்திருக்கலாம். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அன்றன்றைக்கு தேவையானதை அவர்களுக்கு வருஷிக்க பண்ணினார், அவளை கொடுத்தார். அதில் திருப்தி இல்லாத சில ஆட்கள் இருக்கும் பார். ஆமாம், போய் ஓடி என்னத்தை அன்னைக்கு நாளை ஓட்டுறதுக்கா? இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் தூதர்கள் உண்ணும் விலையேற பெற்ற நல்ல உணவை உனக்கு தரலாம். அதை நீ அற்பமாய் பார்க்காத. அதில் தான் உனக்கு ஆரோக்கியம், நன்மை, பாதுகாப்பு, நீ போய் சேர வேண்டிய இடத்தின் வரையும் இருக்கிற பலனும் அதற்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி ஆண்டவர் கொடுத்த சம்பளம், ஆண்டவர் கொடுத்த சபை, ஆண்டவர் கொடுத்த கணவர் மனைவி பிள்ளைகள், வேலை, தொழில், எதையும் அற்பமாய் பார்க்காத. சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உங்களுடைய பாரத்தை அங்கே நீக்க விரும்புகிறார். பாரம், அந்த கசப்பு இருக்கு பாருங்க, பாரம், இதெல்லாத்தையும் நீக்கி நன்மையான ஆசீர்வாதங்களை தர திருப்தியாக்க விரும்புகிறார். பாருங்க, எத்தனை பேரோடு தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் அக்கிரமங்களை தேவன் மன்னித்து அங்கே உங்கள் நோய்களை குணமாக்கி அங்கே உங்கள் பிராணனுக்காக வைக்கப்படுகிற கண்ணிகளுக்கு விலக்கி அழிவுக்கு மீட்டு அவருடைய கிருபையும் இரக்கமும் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்க போகிறார் என்பதை தேவன் உங்களுக்கு சொல்றார். சொல்றேன், பெரும் திருப்தியை கட்டளையிடுவார். பலன் இல்லாமல் எத்தனை பேர் இன்னைக்கு வந்திருக்கீங்க? அதாவது இந்த வருஷத்தை முடிக்க பலன் கிடையாது, இந்த மாசத்தை ஓட்ட பலன் கிடையாது, கையில் ஒன்றும் அல்ல, மலை போல இருக்கிறது காரியங்கள், பிரச்சனைகள், தேவைகள். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பலனே இல்லை, நான் இன்றைக்கே எப்படி ஓட்டுவேன்னு தெரில பிரதர், நான் அடுத்த வருஷம் எப்படி இருப்பனா இல்லையா? ஏன்னா நம்ம பலத்தை குறித்து நாம் அந்த காரியத்தை நம்ம யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் இன்னைக்கு தருகிற அந்த நன்மையினால் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு புது பலன் நாம் நடக்கும்படி, கர்த்தர் சோர்ந்து போவதை கடக்கும்படி, கழுக போல நாம் பிரச்சனையின் மத்தியிலும் சிரித்து சிறகை விரிக்கும்படி அந்த நன்மை நமக்குள் ஒரு புது பலனையும் ஆரோக்கியத்தையும் சரீரத்திலையும் ஆத்துமாக்களையும் கர்த்தர் தரப்போகிறார். நான் சொல்கிறேன், இப்போ சோர்ந்திருக்கிற நீங்கள், இப்போ உடைந்திருக்கிற நீங்க அவர் கொடுக்கிற நன்மையை பெற்ற பின் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க, ஓடினாலும் இளைப்படைய மாட்டீங்க. காரணம் அவருடைய பலன் இனி நம்மை பலத்தோடு நடத்த போகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும், இனி அவருடைய பலன் என்னைய பலத்தோடு நடக்க வைக்க போகிறது? அறிக்கை செய்யலாமா? இனி நன்மையானதே என் வாழ்க்கையில நடக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். இனி நல்லதே என் வாழ்க்கையில நடக்க போகுது. இனி நான் சோர்ந்து போய் உட்கார போறது அல்ல. தேவனுடைய நன்மையின் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில வருகிறதுனால ஒரு உற்சாகம், ஒரு மன நிம்மதி,
கர்த்தரை ஸ்தோத்தரித்து இவைகளில் நான் இருக்கும்படியாய் என் வாழ்க்கையின் காரியங்கள் அமையப் போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ? தலைக்கு மேல பலமாய் கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ராகேல் தன் பிள்ளை இல்லாத அந்த நிலையை கண்டு பாருங்க, எப்பயுமே நம்முடைய வாழ்க்கைய எந்த வாழ்க்கையோடு கூட ஒப்பிடவே கூடாது. ஆமென். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பாடுகள் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் நடத்துகிறவர் ஒருவர் தான். ஆமென். இங்கே உட்கார்ந்துருக்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போகிற வழி எல்லாருடைய வழியாக இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முள்ளு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்ணி, ஒருவருக்கும் ஒவ்வொரு வேதனை பல விதத்தில் சுழும். ஆனால் நம்ம எல்லாரையும் நடத்துகிறவர் சர்வ வல்லமையுள்ள தகப்பனாகிய கர்த்தர், அவர் ஒருவர் தான். பாருங்க, மற்ற வாழ்க்கையுள்ள அந்த சந்தோஷத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தையும் நாம் ஒப்பிடவே கூடாது. இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்குள்ளாக சாத்தான் அந்த நேரத்தில் தான் பொறாமையை கிளப்பி விடுவான். இப்போ ஒரு 2 சகோதரிகள் இல்லை 2 சகோதரர்கள் இருந்தாங்கன்னா, அந்த 2 சகோதரருடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரே தகப்பனாக இருந்து நடத்தினாலும் வெவ்வேறு பாதையில் நடத்தி முடிவில் ஒரு காரியத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். அப்போது அந்த 2 சகோதரர்களும் உனக்கு மட்டும் கர்த்தர் இதை செய்தாரே, எனக்கு மட்டும் ஏன் செய்யலன்னு இந்த ஒப்பீடு இருக்குது பாருங்க. இங்கே தான் சாத்தான் நம்முடைய வாழ்க்கைக்குள் உள்ள வந்து பொறாமையை கொடுத்து தேவ பிரசன்னத்திலிருந்து நம்மளை விலக்கி தேவன் தரப்போகிற நன்மையை நாம் அவதூற எண்ணும்படியாய் அவிவிசுவாசத்தை சாத்தான் கிளப்பி விடுகிறான். அதனால அவங்களுக்கு செய்கிறாங்களே, இதை ஏன் எனக்கு செய்யலை? அவங்க அந்த 40 days ஃபாஸ்டிங்கில் அதை செஞ்சாங்களே, எனக்கு ஏன் செய்யலை? அதை மட்டும் கேட்கவே கேட்காதீங்க. அதைத்தான் ராகேல் தனக்கு பிள்ளை இல்லையே, ஆனால் என் சகோதரி லேயாள் மட்டும் பெற்றுக்கிட்டே கிடக்கிறாளேன்னு சொல்லி ஒரு பொறாமை அவளுக்குள் வந்தது. அந்த அம்மையாருக்குள் அந்த பொறாமை வருகிறதுனாலே கணவர் மனைவிக்குள் தேவையில்லாத சண்டைகளும் குடும்பத்தில் நடக்குது. ஏன்னா யாக்கோபையா இந்த ராகேல் மேல் ரொம்ப அன்பாக இருந்தார். தன் மனைவியை அவர் திட்டின இடத்தை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது, இந்த ஒரு இடத்தை தவிர. தன் மனைவி மேல் அவ்வளவு பாசம். ஏன்னா அவங்களுக்காகவே அவர் பல வருஷம் வேலை செஞ்சாலும் அது அவருக்கு கொஞ்ச நாளை போல இருந்துச்சாம். அந்த அளவுக்கு அந்த கணவன் அந்த மனைவியை நேசித்தார். இந்த இடத்துல முதல் முறையாக யாக்கோபையா ராகேலை திட்டுகிறார். நான் என்ன தேவனா? உங்க கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறது நானா? என்கிட்ட வந்து இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு முகசுளிப்போடு அவர் திட்டுகிறார். அன்பானவர்களே பாருங்க, அதோடு இந்த ராகேல் அம்மையார் புரிந்து கொண்டாங்க, தன் கணவரிடம் சொன்னால் கூட இதில் என் நிந்தை நீங்க போகிறது கிடையாது. எனவே அவரிடம் சொல்வதை நிறுத்தி கொண்டு அவங்க கண்ணீரோடு அழ ஆரம்பித்தாங்க, கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, கூக்குரல் இட்டு கர்த்தர் சமூகத்தில் போராடி அழுதாங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தர் ராகேலுக்கு செவி கொடுத்தார் என்று. ஆமென். பாருங்க, குழந்தையை கொடுத்தார். இப்போ அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் ராகேல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். ஹல்லேலூயா. நன்மையே இல்லை எல்லைக்குள்ள, திருப்தியே இல்லை எல்லைக்குள்ள, எனக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்காம அதே தேவனை தொழுது கொண்டிருக்கிற என்கிற நிலை. ஆனாலும் கர்த்தர் அந்த நன்மையை என்கிற அந்த ஆசீர்வாதத்தை ராகேல் வாழ்க்கைக்குள் கொண்டு வரும் பொழுது ராகேல் அம்மையார் சொன்னாங்க, என் நிந்தையை தேவன் நீக்கிவிட்டார். நான் சொல்றேங்க, நன்மையான ஆசீர்வாதங்கள் உங்கள் நிந்தையை நீக்கும், உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை கொண்டு வரும். அதுக்கு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? கையை உயர்த்தி
இனிமேல் அது ஏன் நடக்கலை அப்படின்னு நீங்கள் மனைவியை கேட்காதீங்க. இது ஏன் இப்படி நடக்குதுன்னு உங்கள் கணவரை கேட்காதீங்க. உங்கள் குடும்பத்தை, சகோதர சகோதரிகளை கேட்குறத நிறுத்திக்கோங்க. கர்த்தர் அவர் தரப்போகிற நன்மை என் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை நீக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இனி பொறாமப்பட மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் உங்கள் நிந்தையை அவ்வண்ணமாய் நீக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்கிறதுக்காகத்தான், நன்மையை கொடுப்பதற்காகத்தான் இந்த வழியில் நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேரோடு தேவன் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் வெறும் தண்ணீரை திராட்சரசமாக்கி திருப்தியை கட்டளையிட்டவருங்க. ஒரு விதவியினுடைய கொஞ்சம் அப்பத்தை பஞ்சம் முடிகிற வரைக்கும் திருப்தியை கட்டளையிட்டு நடத்தின தேவன்க அவர். அதனால தான் யோபு ஐயா இப்படி சொன்னார், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அதனால தான் தாவீது ஐயா சொன்னார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்கிற காரியம் நீ தடைப்படாது. கர்த்தர் உங்களுக்கு அந்த வசனத்தின்படி நன்மை செய்வார். அவர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்ய போகிறார். அந்த அற்புதம் உங்கள் எல்லைக்குள் ஒரு பெரும் பராக்கிரமத்தை உங்களுக்குள் விதைக்க போகிறது. பாருங்க, அவிவிசுவாச சிந்தைகள் எல்லாம் விசுவாச சிந்தையாக மாறி இருக்கும். பாருங்க, நீங்கள் அதிகமாக கர்த்தரை பற்றி சொன்னதை விட இன்னும் ஆச்சரியமாக ஆழமாக கர்த்தர் செய்த நுணுக்கமான ஆசீர்வாதத்தை நீங்கள் மற்றவர்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. அந்த அளவுக்கு இந்த நன்மை உங்களுக்குள் ஒரு விசேஷித்த தன்மையை உங்கள் ஸ்பிரிச்சுவலி, ஃப்ளஷ்ஃபுல்லி தேவன் மாம்ச ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் கர்த்தர் அவைகளை சீரமைத்து அந்த நன்மையை உங்களுக்கு தரப்போகிறார். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேரோடு தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த நன்மையான ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டுமா? கரம் உயர்த்துங்க பார்க்கலாம். கரம் உயர்த்தி நீங்கள் உங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னுடைய கேள்விகளை நான் கேட்பதற்கு நிறுத்தி கொள்ளுகிறேன். இனி நான் உம்மை கேள்வி கேட்கவே மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு மட்டும் ஏன் செய்யலை என்ற வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேன் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் என் நிந்தையை நீக்கியே ஆகணும். நான் உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, எனக்கு அந்த நன்மையை தாங்க ஆண்டவரே. என் எல்லைக்குள்ள அந்த நன்மையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஒரு பெரும் மாற்றத்தை என் வாழ்க்கையில் உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ஒரு வித்தியாசத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த வாழ்க்கை வெறுமையா இருக்கு. சொல்லுங்க, கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லலாம். என் வாழ்க்கை வெறுமையா இருக்குது ஆண்டவரே, பிடிக்கல, கஷ்டப்பா இருக்குது ஆண்டவரே. எனக்கு தகப்பனா இருந்து எனக்கு சீரமைத்து கொடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் தருகிற நன்மைக்கு நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். இந்த பிசாசுக்கு என்ன தேவை தெரியுமா? இந்த பிசாசுக்கு என்ன தேவைனா, அவருடைய நன்மையான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளவே கூடாது. நீ அந்த நன்மையை சுதந்திரிக்கவே கூடாது. உன் எல்லைக்குள் அந்த நன்மை உனக்குள் ஒரு பராக்கிரம பலத்தை ஏற்படுத்தவே கூடாது. நீ எப்பையும் உடைஞ்சு போய் அப்படியே இருக்கணும். இதுதான் சாத்தானின் எண்ணம். நல்லா கவனிங்க. இந்த காரியத்தை நாம் கொஞ்சம் ஞானத்தோடு டேக் ஓவர் பண்ணாதான் நம்முடைய வாழ்க்கையில் இவை சாத்தியமாகும். ஏன்னா தேவன் இந்த காரியம் வரைக்கும் நன்மை குறித்து பேசினார். ஆனால் நேற்றுக்கு இரவு தேவன் அந்த நன்மையை பெற்ற பின்
சத்துரு இந்த நன்மையை உன் எல்லைக்குள் இருந்து திருடுவதற்கு அவன் சில வேலைகளை செய்வான். அது செய்யாமல் இருக்க என்ன பண்ணணும் என்பதை தேவ ஆவியானவர் என்னோடு பேசி உங்களுக்கு சொல்ல சொன்னார். பாருங்க, இந்த பிசாசுக்கு என்ன தேவைன்னா, மாயையான நன்மைகளையும் காண்பிப்பான், கர்த்தர் அவருடைய நன்மைகளை காண்பிப்பார். இதில் ரெண்டுத்திற்கும் இருக்கிற வித்தியாசத்தை சபை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் காண்பிக்கிற நன்மை நமக்கு எப்படி இருக்கும்னா, அது ஒரு திருப்தியையும் மன நிறைவையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் குடும்பத்தில் எல்லைக்குள் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணும். ஆனால் சாத்தான் கொண்டு வருகிற நன்மைகள் இவைகளை போல சாயல்ல இருக்கும். ஆனால் அந்த சாயல் வெளுத்து போய் இருளின் முடிவில் நம்மளை கொண்டு போய் நிறுத்தும். அப்போ இவர் கொடுக்கிற மகிமைக்கும் நன்மைக்கும் அவன் நமக்கு ஏற்படுத்துகிற நன்மையையும் நாம் சரியாய் ஜாக்கிரதையோடு அந்த விஷயத்தை நாம் பார்த்து சரி பண்ணி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆலோசிக்க வேண்டும். அன்பானவர்களே, பாருங்க, நான் உதாரணத்துக்கு சொல்றேன். லோத்து அவன் ஆபிரகாம் ஐயாவை விட்டு பிரியும் பொழுது வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? ஏன் லோத்து இந்த சோதோம் குமாரா என்கிற பட்டணத்தை தெரிந்து கொண்டான் என்றால், ஒரு 3 வார்த்தை எழுதி இருக்கிறது. ஒரு 4வது வார்த்தையை நான் பார்த்தேன். பாருங்க, அந்த தேசம் பசுமையான தேசம், ரைட், ஓகே. அந்த தேசம் எகிப்தை போல நீர்வளம் பொருந்தியது, ரைட், ஓகே. அந்த தேசத்தை குறித்து ஒரு வார்த்தை இருக்கிறது, கர்த்தரின் தோட்டத்தை போல அந்த சோதோம் குமாரா பட்டணம் இருந்தது. ஏதேன் எப்படி செல்வ செழிப்போடு சமாதானத்தோ தாபரமாக பச்சை பசேன் என்று கொழுமையாய் செழிப்பும் பசுமையும் தேவனுடைய ஏதேன் தோட்டம் காணப்பட்டதோ, the same way, பாருங்க, அதே போல சோதோம் குமாரா பட்டணம் இருந்ததுனால தான் லோத்து அதை சூஸ் பண்றான். நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் நன்மையை போல தான் சாத்தான் கொண்டு வருவான். அந்த சாயல் வெளுத்து விடும். ஜாக்கிரதையா இருங்க. பாருங்க, இந்த லோத்து அங்க போறதுனால கர்த்தரின் தோட்டம் போலதான்ப்பா இருந்துச்சு. ஆனா முடிவு பார்த்தீங்கன்னா குடும்பமே இருள மாட்டிக்கிச்சு. பாருங்க, எனக்கு தெரிந்த ஒரு பையன், அவனுடைய அம்மா எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்லா தெரியும். அந்த அம்மா தன்னுடைய மகனுக்கு திருமணம் பார்ப்பதற்காக பெண் பார்த்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இங்கே பாருப்பா, நான் பார்க்குற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னமோ, சரிம்மா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் பையனும் சொல்லிட்டான். இப்போ என்கிட்ட வந்து சொன்னான். அப்போது அந்த அந்த அம்மா தன் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போது என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2 குடும்பமும் சும்மா ஒரு பேச்சுவார்த்தை அப்படியே ஃபோனில் பேசும்பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பொண்ணும் இந்த பையனும் நம்பர் வாங்கி இன்னும் ஆழமாக கொஞ்சம் அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த அம்மா யாருக்கு தெரியாது, நம்ம பொண்ணு பார்த்துருக்கோம், பிடிச்சிருக்கு, மற்றபடி நமக்கு 2 குடும்பத்துக்கும் செட் ஆச்சுன்னா நம்ம பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. இவங்க தான் பேசுகிறாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த விதமான நன்மை என் வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னு நினச்சி இந்த பையனோடு கூட ஆழமான ஒரு உறவுக்குள்ளாய் நெருங்க ஆரம்பித்தாள், பழக ஆரம்பித்தாள். அந்த சாயல் என்னவென்று தெரியலை. ஆனால் அவனோடு கூட ஊர் சுத்தினாள், வெளியே போனாள், முடிவிலே கற்பை இழந்தாள். இப்போ இந்த அம்மா ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவளுக்கு தோஷம் இருக்குதுன்னு சொல்லி இந்த அம்மா வேணாம்ட்டு ஒரு முடிவை எடுத்துட்டான். ஆமென். இப்போ அந்த பொண்ணுக்கு தோஷம் இருக்கிறதுனால 2 பேரும் சேரக்கூடாதுன்னு ஜோசியர் சொல்லிட்டதுனால கல்யாணம் வேண்டாம் என்கிற முடிவை 2 குடும்பமும் எடுக்கிறது. இப்போ நடுவில் இந்த மகள்
எனக்கு நன்மை வாழ்க்கையில் கிடச்சிருச்சு, இனி நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு நினச்சி அவள் திருமணத்துக்கு முன்பதாகவே குறுகின நாட்களிலே சுற்றி வெளியே போய் கற்பை இழந்து முடிவிலே திருமணம் அந்த பேச்சு நிறுத்தப்பட்ட பொழுது அவள் சூசைட் பண்ண வேண்டும் என்பது அந்த மகள் போனாள். அப்போ அந்த பையன்கிட்ட நான் பேசினேன் இந்த காரியத்தை குறித்து. அந்த பையன் எனக்கு ரொம்ப நெருக்கமான பையன். நீ பண்ணது ரொம்ப தப்பு, நம்பிக்கை கொடுக்கறது தான் ரொம்ப பெரிய துரோகம். அல்லேலூயா. நம்பிக்கை கொடுத்து உன்னுடைய அம்மா அந்த 2 குடும்பமும் பேசுகிற வரைக்கும் நீ அமைதியாக இருந்திருக்கணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாய் பாயோட நீ நிறுத்தி இருக்கணும். கடைசியில் தோஷம் இருக்கிறது, அந்த தோஷத்துக்குள்ளே உங்கள் 2 ஆத்துமாவும் சேர்ந்துருச்சு. இப்போ அந்த கருவை கலைக்கிறதுக்கு நீங்கள் எங்கேயோ நிற்கிறீங்க, 2 குடும்பத்துக்கும் தெரியாது. அந்த பொண்ணு வாழ்க்கை சீரழிந்தது. இவன் அழகாக இந்த அம்மா அடுத்த வேற பொண்ணை பார்க்கலாம்னு இப்போ அவன் வேற பொண்ணை திருமணம் செய்து கொண்டு ஒரு ஆண் பிள்ளையை பெற்றிருக்கிறான். அந்த பெண் வாழ்க்கை சீரழிந்து போனது. அவனோடு பேசுகிறேன், பெரிய பாவம் என்று. நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? சாத்தான் நமக்கு கொடுக்கிற அந்த நன்மை கர்த்தரின் தோட்டத்தை போல செழிப்பாக இருக்கும், நன்மையாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தகப்பனுடைய சத்தம் எது? ஆமென். தகப்பனுடைய ஆலோசனை எது அப்படின்னு ஆடு மேய்க்கிறவர்கள், மந்தையில் இருக்கிற ஆட்டுக்கு நல்லா தெரியும். ஆமென். அந்த மேய்ப்பனுடைய சத்தம் அந்த ஆட்டுக்கு தெளிவாக தெரியும். வேற எவன் போய் கமாண்ட் பண்ணு கேட்காது. ஆனால் அந்த மேய்ப்பன் அவன் அந்த பாத்திரத்தை எடுத்தானா, ஓ நமக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக அவர் எடுக்கிறார். ஒரு குச்சி எடுக்கிறாரா, ஓ ஏதோ ஒரு ஆடு சைடில் விலகி இருக்கு என்பது அந்த ஆட்டுக்கு நல்லா தெரியும். நான் சொல்கிறேன், கர்த்தரின் தோட்டத்தை போல் சாத்தான் கொடுக்கிற நன்மை நமக்கு தேவையில்லை. அவர் கொடுக்க போகிற நன்மை மாத்திரம் நாம் பெற்றால் போதும். ஆமென். ஏன்னா நான் கர்த்தர் இதோடு இந்த விஷயத்தை முடிப்பார்னு பார்த்தேன். இல்லை, இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்னால இந்த மக்களுக்கு எடுத்து சொல் என்று தேவன் என்னை புஷ் பண்ணினார். அதனால தான் நான் சொல்லுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் வாசிங்க ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29-30. ஆதியாகமம் 25:29-30. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றார். போதும் பாருங்க, வேதாமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்க. ஏசா வேட்டையாடுறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட். வனத்துக்கு போய் வேட்டையாடி அதை சரியா சமைக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன். என்ன பண்றான் அப்படின்னா, ரொம்ப டயர்டா வெளியில இருந்து வரான், செம்ம டயர்ட். இப்போ யாக்கோபு ஐயா ஒரு கூழை சமைத்து கொண்டு இருக்கிறார். அந்த கூழ் எப்படி இருக்குது அப்படின்னா, சிவப்பானதாய் அந்த கூழ் காணப்படுது. அப்போ ஏசா கேட்கிறாப்ல, யாக்கோபே எனக்கு கொஞ்சம் தா, நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறார். உடனே யாக்கோபு பாருங்க ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த கூழ் வேணுமா? நான் எல்லாமே மொத்தத்தையும் இந்த கூழை தரேன், ஆனால் நீ எனக்கு ஒன்று அதை செய்ய வேண்டுமே. என்ன அப்படின்னும் போது, ஒன்றும் இல்லை, உன் சேஷ்ட புத்திர பாகம்னு ஒன்று இருக்கு பார். அதாவது சேஷ்ட புத்திர பாகம்னால் பிறப்புரிமை. குடும்பத்தில் பிறந்த முதல் வாரிசு என்னைக்குமே அந்த நாட்களில் ஸ்பெஷல். தகப்பனுக்கு அப்புறம் எல்லா நன்மைகளும் அந்த முதல் மூத்த மகனுக்கு உரிமை வரும். அடுத்த தகப்பன் பொறுப்பை இந்த முதல் பிள்ளைத்தான் செய்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த நாட்களில் முதல் மகனுக்கு காணப்பட்டது. அதான் சேஷ்ட புத்திர பாகம். அதாவது குடும்பத்தினுடைய அத்தனை உரிமைகள் மற்றும் குடும்பத்தினுடைய சொத்து, இன்னொன்று சலுகைகள் எல்லாமே இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வைத்திருக்கிற முதல் மகனுக்கு அந்த நாட்களிலே தரப்படும். மதிப்பும் மரியாதையும் ஆஸ்தியும் எல்லாம் கொடுக்கப்படும். அப்போ யாக்கோபு கேட்குறாரு,
உனக்கு இந்த கூழ் வேணுமா, எடுத்துக்கோ, சாப்பிடு, ஆனால் உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்கிட்ட கொஞ்சம் வித்துரு அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ ஏசா ஒரு வார்த்தையை சொல்கிறான், என்ன தெரியுமா? அட யாக்கோபே, நானே டயர்டில் வந்து சாகிற மாதிரி உக்காந்துருக்கிறேன், சாக போகிற எனக்கு ஏன்பா சேஷ்ட புத்திர பாகம், நீயே எடுத்துக்கோ அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை எனக்கு வேணாம், நீயே எடுத்துக்கோ அப்படின்றாப்புல. இப்போ யாக்கோபு என்னன்னா ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்றார். அந்த நாட்களில் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கணும். அதை மீறினால் அவர்களுக்குள் வாதைகள் வரும். அந்த நாட்களில் கர்த்தருடைய உக்கிர கோபம் அந்த ப்ராமிஸை மீறக்கூடாது. அதனால தான் நீ சத்தியம் பண்ணவே கூடாதுன்றார் பைபிளில். தகப்பன் பேர்லையாவது தாயின் பேர்லையாவது சத்தியம் பண்ணாத, பூமியிலையாவது நீ சத்தியம் பண்ணாத அப்படின்னு வேதத்தில் எழுதி இருக்கிறது. இப்போ யாக்கோபு கேட்குற, ப்ராமிஸ் பண்ணி கொடு, அந்த நன்மையை தரேன், நான் உனக்கு கூழ் தரேன். உடனே ஏசா, நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன், என் சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு தேவை, நானே டயர்டாக இருக்கேன், சாக போகிறேன், நீ எடுத்துக்கோ, எனக்கு அந்த சிவப்பான கூழை கொஞ்சம் கொடுப்பா. உடனே யாக்கோபையா அப்பத்தை எடுக்கிறார், பயிற்றங்கூழை எடுக்கிறார், எடுத்து தராரு. வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? ஏசா தேவன் கொடுத்த நன்மையான சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அப்போது ஒரு கேவலம் ஒரு பசிக்காக தேவன் கொடுத்த நன்மையை அலட்சியம் பண்ண வைத்தான் பாருங்க சாத்தான். அங்கே தான் சத்துரு நிற்பான். அல்லேலூயா. அவனுக்கு கொடுத்த நன்மையை அலட்சியம் பண்ணினான். அந்த நன்மையை அவன் இழந்து போனான். எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் கொடுக்க போகிற நன்மைகளை நீங்கள் பெற்ற பின் எப்படி இருக்கணும் என்பதற்காக, தேவன் இப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த காரியத்தை எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து சத்தியத்தை தெளிவாய் புரிந்து கொண்டு கவனியுங்கள். அவர் கொடுக்க போகிற நன்மை, அதை குறித்து நம்மளிடத்தில் பேசினார். ஆனால் அந்த நன்மை வந்த பின் நீங்கள் அதை அலட்சியம் பண்ணாமல் அதை காத்து அதன்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். காரணம், அவர் விதைக்க போகிற நன்மை உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சத்துரு நிற்பான். அவனை தோற்கடிக்க ஒரு ஆயுதத்தை உனக்குள் கர்த்தர் எழுப்ப கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. ஒரு சாதாரண கூழ், அதுக்காக தன் பிறப்பு உரிமையை, நன்மையை ஏசா இழந்தான். ஒரு சாதாரண பழம், ஆதாம் ஏவாள் அதற்காக தோட்டத்தை இழந்தான். ஒரு 30 வெள்ளிக்காசு, இந்த வெள்ளிக்காசுக்காக யூதாஸ் ஊழியத்தையும் இயேசுவின் ஐக்கியத்தையும் இழக்கிறான். ஒரு விபச்சாரி, இவளுக்காக சிம்சோன் கண்களை இழக்கிற ஒரு சூழல் ஏற்படுது. அப்போது தேவன் தரப்போகிற நன்மை இருக்கு பாரு உங்கள் வாழ்க்கையில், அதை நீ இப்படி இழந்து விடக்கூடாது என்று தேவன் வரப்போகிற நாட்களில் செய்ய போகிற ஆசீர்வாதத்தை குறித்து உனக்கு தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு பேசுகிறார். ஆமென். ஒரு சாதாரண கூழ் தான், ஒரு சாதாரண பழம் தான், ஒரு விபச்சாரி தான், ஒரு சாதாரண 30 வெள்ளிக்காசு தான். ஆனால் இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் தேவன் கொடுத்த நன்மையை இழந்து போய் காணப்பட்டார்கள். சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த நன்மையை நான் சாகும் வரைக்கும் இழக்க மாட்டேன் என்கிற முடிவை எத்தனை பேர் எடுக்க விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. யாருக்காகவும் எந்த பர்சனுக்காகவும் கர்த்தர் எனக்கு செய்த நன்மையை நான் மறக்கவும் மாட்டேன். அந்த விஷயங்களை நான் அற்பமாகவும் நினைக்க மாட்டேன். இன்னொன்று சொல்ல போனோம்னா, அதை நான் இழக்கவும் மாட்டேன். பாருங்க, போன வருஷம் உங்களுக்கு ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கலாம். அந்த தேவை வர்றதுக்கு ஒரு 20-25 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சந்திக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அப்போது வந்தபோது சாட்சி சொல்லியிருப்பீங்க, கர்த்தர் செய்த நன்மையை சொல்லியிருப்பீங்க. அதே போன வருஷத்தினுடைய இதே மாதத்தில் கர்த்தர் அதை செய்தார்னு இப்போ திரும்பிப்பார். அந்த பணம் உனக்கு
ஒரு பெரும் ஒரு கேவலமாய் பார்க்கும்படி சாத்தான் உன் இருதயத்துக்குள் விதைப்பான். அங்கத்தான் நன்மையை இழக்கிற நிலை காணப்படுகிறது. அப்போது போன வருஷம் கடவுள் கொடுத்த பொழுது தேனிட்ட பலகாரம் போல இருந்தது, சாவுற வரைக்கும் கர்த்தர் அப்படி நடத்தினார் என்கிற அதே உணர்வோடு சந்தோஷம் இருக்க வேண்டும். புரியுதா? இப்போ என்னாச்சுன்னா, இப்பயும் ஒரு தேவை இருக்குது. ஆனால் உடனே அதை செய்த தேவன் அதை விவரிக்க என் இருதயம் ஒப்பாது. சாத்தான் விட மாட்டான். அதையே போராடி கொடுத்தார், இதையும் போராடி பெறணுமா? அவ்வளோதான். அங்கே தான் முடியுது நம்மளுடைய நன்மையை சாத்தான் திருடுகிற இடம். அப்போது தேவன் கொடுக்கும் பொழுது சந்தோஷமாக பெறுறோம் பார். அந்த சந்தோஷம் எப்பயுமே எந்த நாளிலும் அன்னைக்கு வருகிற அந்த ப்ரெஷியஸான அந்த கிஃப்டை மாதிரி என்னைக்குமே நம்ம நினைக்கணும். ஆமென். கல்யாணத்தில் ஒரு பெரிய கிளாக் ஒன்று கொடுத்தாங்கன்னு வைங்களேன் தம்பதிகளுக்கு. அது கவரை பிரிக்கும் போது 2 பேரும் கிஃப்ட்டு, ஐயோ எவ்வளவு அழகாக இருக்குல்ல. ஒரு 2 வருஷம் கழிச்சு கேளுங்களேன், அது அங்கே மாட்டி கிடக்கு. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அவ்வளோதான் வாழ்க்கை. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தின் நிலை. என்னன்னா, நம்ம ஆத்துமா கிட்ட கடவுள் நமக்கு செய்த நன்மையை சோர்ந்து போகாத, கேளு, இதை செஞ்சிருக்கார் பாருன்னு அதே உணர்வோடு கூட நம்ம அதை தேற்றணுமா. அதை தேற்றும் பொழுது தான் உள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுவார்னா, அந்த நன்மைகளை திரும்ப நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டு கொண்டே இருப்பாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. போன மாதம் கர்த்தர் போன வருஷம் அந்த ஃபீஸை கட்ட உதவி செஞ்சார். ஸ்தோத்திரம். கர்த்தர் சந்திச்சார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இப்போ அடுத்த வருஷம் வரும்போது ஐயோ என்ன பண்ண போகிறாரு? நிச்சயமாக சந்திக்க மாட்டார். நம்ம நடுத்தெருவில் தான் நிற்க போகிறோம். அந்த உணர்வு வராமல் அந்த சந்திக்கும் போது இருந்த அதே சாட்சியின் சந்தோஷத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, பாருங்கள், தேவன் நமக்கு தருகிற நன்மைகளை நாம் இழக்கக்கூடாது. வருகிற நாட்களில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. நான் சொல்கிறேன், அவர் தரப்போகிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு பண்ண போகிறது. ஹல்லேலூயா. இப்படித்தான் யாக்கோபையா தன் மனைவி இறந்து தன் மகன் யோசேப்பை பிரிந்த போது ஒரு நினைக்கிறார். என்ன தெரியுமா நினச்சாரு? ராகேலும் நானும் சேர்ந்து பெற்ற நன்மை. அந்த இடத்துல ராகேல், கர்த்தர் எனக்கு நன்மை தந்ததனால் என்னுடைய நிந்தை நீக்கினார் சொன்னார் பாருங்க. இங்கே கணவர் அறிக்கை செய்கிறாரு, ராகேலும் நானும் சேர்ந்து பெற்ற யோசேப்பை இன்றைக்கி அந்த நன்மை என்கிட்ட இல்லையே. அந்த நன்மை கடவுள் கொடுத்தது செத்து போச்சே. அந்த நன்மையை நான் இழந்துட்டனே. ராகேலையும் இழந்துட்டனே, அந்த நன்மையும் இழந்துட்டனே. ஆனால் கர்த்தர் பார்த்தார், யாக்கோபு அந்த நன்மையை நீ இழக்கலை. அல்லேலூயா. அது மகிமையாய் நிற்கிறதை தன்னுடைய தகப்பனார் பார்த்தார். அதான் தேவன் யாக்கோபுக்கும் ராகேலுக்கும் கொடுத்த நன்மை என்கிற அந்த யோசேப்பை யாக்கோபு பார்த்தார். இதுதான் அன்பானவர்களே, கர்த்தர் கொடுக்கிற நன்மை நமக்கு மகிமையாய் நிற்கிற அடையாளமே இதுதான். கர்த்தர் ஒரு நன்மையை கொடுக்கிறன்னா அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நடக்கும். சாத்தான் கொடுக்கிற நன்மை சாயல் வெளுத்து அவன் ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா. நான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வீட்டில் பஞ்சம் இருக்கட்டும், உங்கள் தொழிலில் பஞ்சம் இருக்கட்டும், உங்கள் வேலை போகிற மாதிரியான ஒரு சூழலே இருக்கட்டுமே, இன்னைக்கு இருதயத்தை தட்டி பரலோகத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க, இனிதான் கர்த்தர் என்னை மகிமையாக நடத்த போகிறார். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? கரம் உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வீட்டில் பஞ்சம், தொழிலில் பஞ்சம், ஊழியத்தில் பஞ்சம், வேலையில் அப்படியான ஒரு வேலையை போகிற சூழல், குடும்பமே பிரிகிற ஒரு சூழல், எதுவாக இருந்தாலும் கையை உயர்த்தி பரலோகத்தின் நேராக பார்த்து சொல்லுங்க, இனிதான் கர்த்தர் என்னை மகிமையாய் நடத்த போகிறார்.
இனிதான் கர்த்தர் எனக்கு மகிமையாய் நடத்த ஆரம்பிக்க போகிறார். இனிதான் பெரிதான நன்மைகளை நான் பார்க்க போகிறேன். அவர் தர மகிமை ஒரு பெரிய கனத்தை இனிமேல் தான் எனக்கு உண்டு பண்ண போகிறது. இனிதான் என்னுடைய வாழ்க்கை மகிமையாய் துவங்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? தீமையை விட்டு விலகி கொள்ளுங்க. வருகிற நாட்கள்லையும் இப்பையும் சரி. ஏன்னா நன்மை வரப்போதில்ல, ஆயத்தமானோம். அந்த ஆசீர்வாதம் வந்த பின் ஆயத்தமாகவே இருக்கணும். தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்க. நீங்கள் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பீங்க. யோசேப்பு மாதிரி நன்மை செய்கிறதுனால் சோர்ந்து போகாமல் இருங்கள். காரணம், ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுப்பீர்கள். அன்பானவர்களே, நமக்கு பலன் தரவும் நன்மையான காரியத்தை நம் வாழ்க்கையில் செய்யவும் பரம தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அளிக்க போகிற நன்மை பெற நான் ஆயத்தமாகிறேன். சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் அவர் அளிக்க போகிற நன்மையை பெற நான் ஆயத்தமாகிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்கள். அதை பெற்ற பின் இழக்க மாட்டேன். இன்னொன்று, சாத்தான் காண்பிக்கும் மாயான நன்மையை நம்பி போக மாட்டேன். அல்லேலூயா. ஆசீர்வாதம் பெறுவது முக்கியமல்ல, அதை காத்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு அன்பானவர்களே, எனக்கு நேரம் இல்லாதனால் நான் தேவன் சொன்னதை நான் சொல்லிவிட்டு போகிறேன். என்றால் நான் பொதுவாக அதிக உதாரணங்களை எடுக்க மாட்டேன். ஆனால் தேவன் 4 உதாரணங்களை திரும்ப திரும்ப சொல்லும்படியாய் சொன்னார். சொல்கிறேன், கர்த்தர் நன்மையை தரப்போகிறார்ல, அதை சும்மா அதை பெற்றுட்டு அலட்சியமாக போயிடாதீங்க. அதை காத்து கொள்ள வேண்டும். அதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. ஒரு நல்ல பசிக்கும் போது, தாகம் அடிக்கும் போது, சுவையான மாங்காய் உங்களுக்கு கிடைக்கும், மாம்பழம் கிடைக்கும் போது ஒரு வயிறும் ஃபுல்லாகவும் அதனுடைய தண்ணீரும் உங்களை திருப்தி அளிக்கும். அந்த மாதிரி அதை சாப்பிட்டு அந்த கொட்டையை தூக்கி போட்டுற மாதிரி தேவனை விட்டுறாதீங்க. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. பாருங்க, சாமுவேல் என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவருக்கு 2 பசங்க இருந்தாங்க. ஒருத்தர் பெயர் யோவேல், 2வது பையன் பேர் அபியா. அப்போது சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. சாகரத்துக்கு கொஞ்ச நாட்கள் முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா, இவர் ஆல்ரெடி ஊழியக்காரர். தன்னுடைய 2 பிள்ளைகளையும் நியாயாதிபதிகளாய் உட்கார வச்சார். பெயர்செபா என்கிற இடத்துல மக்களை நியாயம் விசாரித்து கர்த்தருக்குள் நல்லது கெட்டது எதெல்லாம் பார்த்து ஆலோசித்து கடவுளுக்குள்ள வழி நடத்தப்பட தேசத்தில் 2 பிள்ளைகளையும் தேவன் நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதிகளாக உட்கார வச்சார், யோவேலையும் அபியாவையும். அப்போது வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் சபையார் சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட வந்து சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்கள் கடவுளுக்கு உண்மையாக நடந்தீங்க, நன்மை செய்தீங்க, தேவன் கரத்திலிருந்து பெற்ற நாங்களும் நன்மை பெற்றோம். ஆனால் இப்போ உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நியாயாதிபதிகளை உட்கார வச்சுருக்கீங்க. நீங்கள் நடந்த வழியில் அந்த 2 பிள்ளைகளும் நடக்கலை ஐயா. எங்களுக்கு இவங்க 2 பேரும் நியாயாதிபதிகளாக வேண்டாம், எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி இதை மறுக்கலை. உடனே எஸ், ஒரு பெரும் காரியத்தை அந்த இடத்துல செய்கிறார். நான் சொல்லட்டுமா, இது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்புனா, சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய குடும்பத்தினுடைய ஊழியம் அன்றோடு முடிவடைகிறது. அன்பானவர்களே, கோராகின் கூட்டம் பாதாளத்தில் போனதனால் அந்த வித்திலிருந்து கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை ஊழியத்தில் எழுப்பினார். இப்போ இதே சாமுவேல் தீர்க்கதரிசி நல்ல ஊழியக்காரர், ஆனால் அவருடைய சந்ததிகளுக்கு என்டையர் ஊழியத்தை தேவன் கட் பண்ணி ஊழியக்காரர்களை எழுப்பாமல் ஊழியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு வைத்தார். ஏனென்றால் அவர் நடந்த வழியில் தன்னுடைய 2 பிள்ளைகள் நடக்காமல் நியாயாதிபதியாக இருந்தோம். தேவன் ஊழியத்தை சரியாய் செய்யாததுனால அவங்க பொருளாசைக்கு சாய்ந்தாங்க, அவங்க லஞ்சம் வாங்கி ஊழியம் செய்தாங்க,
பரிதானம் வாங்கினாங்க. வேதம் சொல்லுது நியாயத்தை புரட்டினாங்க, பொருளாசைக்கு சாய்ந்தாங்க. இதெல்லாம் அவங்க ஊழியத்தில் வந்ததுனால சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய சந்ததியிலேயே கர்த்தர் ஊழியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். கர்த்தர் இதை குறித்து என்னோடு பேசினார். அப்போது ஒரு பெரிய நன்மை இவர் சந்ததிக்கு முடிவடைகிறது. அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனால் அந்த ஐயா மேலே தப்பே கிடையாது. இந்த விஷயத்தை ஜனங்கள் சொல்லும் பொழுது உடனே கர்த்தர்கிட்ட விசாரித்து அந்த இடத்துல ஒரு ராஜாவாகிய இந்த பெலிஸ்தர் தேசத்தில் வந்த அந்த சவுலை, கோத்திரத்தில் வந்த அந்த சவுலை தேவன் என்ன பண்ணுறாருன்னா இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வைக்கிறார். அப்போது நல்லா கவனிங்க, இந்த ஊழியமே பெற்ற நன்மையே இந்த 2 பிள்ளைகளால் மூடப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்போது தேவன் கொடுத்த பெரும் நன்மைகளை நம்ம சுபாவத்தால் அதை இழந்து போகாமல் காத்துக்கொள்ளணும். நம்ம சுபாவத்தை காத்து கொள்ளணும். அப்போது கோராகின் கூட்டம் பாதாளத்துக்கு போச்சு. அத்தனை வருஷம் அன்னாள் ஜெபம் பண்ணுச்சு. அத்தனை வருஷமாக ஊழியத்தில் ஒரு சந்ததியும் வரலை. அந்த அம்மா ஜபத்தை கேட்டு கர்த்தர் சாமுவேல் ஐயாவை எழுப்பினார். ஆனால் சாமுவேல் ஐயாவோடு கூட அவங்க சந்ததிக்கே ஊழியம் பைபிளில் முற்றுப்புள்ளி. காரணம், தேவன் கொடுத்த நன்மையை நாம் என்றைக்குமே அலட்சியம் பண்ணிடக்கூடாது, அதை இழந்தும் போயிடக்கூடாது. அவனுங்களுக்கு ஊழியம்னா ப்ரெஷியஸ் என்பதே தெரியாமல் செய்தாங்க. அதைத்தான் ஏலியனுடைய 2 பிள்ளைகளுக்கும் அதோட ஆசாரிய ஊழியமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க 2 பேரும் பேலியாளின் மக்களாய் மாறினார்கள் பைபிள் சொல்லுது. எந்த பாவம் வேணாலும் செய்யலாம், அவ்வளோதான், எப்படி வேணாலும் வாழலாம். அதோடு அவங்க நன்மை கட்டானது. எனக்கு அன்பானவர்களே, அப்போது நம்ம தேவ ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தார், நம்ம டெய்லியும் இந்த விஷயத்துக்காக இன்னிலிருந்து ஜெபிக்கணும். எப்படின்னா, தேவனே நீர் எனக்கு தந்த அந்த நன்மைகளை என் குடும்பமும் நானும் அதுக்கு உண்மையாக இருக்க கடைசி வரைக்கும் எனக்கு கிருபை தாங்க. ஏன்னா இது ஒன்றில் உண்மை இல்லைன்னா நம்ம ஊழியம், குடும்பம், ஐக்கியம், நம்மளுடைய காரியம், நம்முடைய திருமணம், நம்முடைய வேலை, நம்முடைய சந்ததி எதுவுமே கர்த்தருக்குள்ளே இருக்காது. அதனால் டெய்லியும் ஜெபம் பண்ணுங்க, தேவனே நீர் எனக்கு கொடுத்த குடும்பமும் நீர் எனக்கு செய்த நன்மைக்கும் நான் என்றைக்குமே அதை ப்ரெஷியஸாக பார்த்து உமக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும் என்ற முடிவை எடுங்க. நன்மைகளை பெறவும் முடிவு வரைக்கும் அந்த நன்மைக்கு நான் காத்து கொள்ளணும், அதை இழக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு நீங்கள் அந்த நன்மைகளை காத்து கொள்ளுங்க. எனக்கு அன்பானவர்களே, தேவன் இதோடு பிரசங்கத்தை முடித்தார் என்று நான் நேற்றைக்கு நினைத்தேன். தேவன் அடுத்த காரியத்தையும் என்னோடு பேசினார். ஏன் திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை குறித்து பேசுகிறார் என்று தெரியலை, யாரோடு பேசுகிறார்னு எனக்கு தெரியலை. சாலமோனுக்கு கர்த்தர் 12 கோத்திரத்தை ஆள ஆசீர்வாதத்தை தந்தார். ஆனால் இந்த சாலமோன் கர்த்தர் வழியில் நடக்காமல் அநேக ஞானத்தை பெற்றாலும் அநேக மனைவிகளை சேர்த்து கொண்டு கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து போனான். கர்த்தர் செய்த நன்மையை மறந்து போய் பாகாலுக்கு முன்னாடி பலியிட்டான். அவன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்க பையன் ரெஹபெயாம் நாட்களில் கொடுக்கப்பட்ட 12 கோத்திரத்தின் ஆசீர்வாதத்தில் 10 கோத்திரத்தின் ஆளுகிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் ரெஹபெயாம் வாழ்க்கையில் இருந்து கர்த்தர் நீக்கி எடுத்து போட்டார். ஏன் அந்த 2 கோத்திரத்தை மட்டும் கொடுத்தார் அப்படின்னா, ஒரு கோத்திரத்தை கொடுத்தார் அப்படின்னா தாவீதை நினைவு கூர்ந்து அதாவது இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்தார். 10 கோத்திரத்தின் ஆசீர்வாதத்தை சாலமோன் என்கிற மகன் ரெஹபெயாம் அவன் வாழ்க்கையில் கர்த்தர் ராஜ்யத்தை எடுத்து தூக்கி போட்டார். ஏன் தெரியுமா? அவன் தகப்பன் சாலமோன் தேவன் செய்த நன்மையை மறந்து போனான். அவன்
அந்த காரியங்களை செய்தான். எனக்கு அன்பானவர்களே, அப்போது பெரும் நன்மையை நம்ம சந்ததி என்ன பண்ணணும்னா இழக்கவே கூடாது. அல்லேலூயா. ஏதோ நமக்கு தேவை சந்திக்கப்படுது, கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் கட்டி கொடுக்கிறார், வீடு, குடும்பம், சபை, ஊழியம் எல்லாத்தையும் தரார். அது அப்படியே ஒவ்வொரு நாளைக்கு கிராஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி போகக்கூடாது. அந்த நன்மைக்கு சாவர வரைக்கும் உண்மையாக இருக்கணும். அந்த நன்மைக்கு உத்தமமாக இருக்கணும். அந்த நன்மையை மறக்காமல் இருக்கணும். அந்த நன்மைக்கு சாத்தானை உள்ள விடாமல் நாம் காணப்பட வேண்டும். எனவே இழந்து போகாமல் இருங்கள். பெறப்போகிற நன்மையை பின்வாங்கி போகாமல் இருங்க. கர்த்தரை சார்ந்திருங்க. அவர் கற்பனையை கை கொள்ளுங்க. அவர் பார்வையில் செம்மையானதை செய்யுங்க. உண்மையும் உத்தமமாய் இருக்கிற ஒரே வாழ்க்கையை வாழ்ந்து அந்த நன்மைக்கு நாம் பாத்திரவானாய் காணப்பட இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் தேவனுடைய அந்த நன்மையால் என் ஜனங்களை அளிக்கும் நன்மையினால் அவளை திருப்தியாக்குவேன் என்கிற ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. நாம் எழுந்து நிற்கலாமா?